Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மல்லிகை மலர் விவசாயிகள் மல்லிகைப்பூ கடைகளோடு பரிசாக அளித்து மல்லிகைப்பூ வாசனை திரவியம் தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் இரண்டாவது நாளாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர எழுச்சி பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மதுரை என்றாலே மல்லிகை பூக்கு பெயர் போன ஒரு மாவட்டம். மதுரை மல்லிகைக்கென்று ஒரு தனி வாசம் உண்டு. அது மண்வாசமாக இருக்கலாம் என்று விவசாயிகள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மல்லிகை மலருக்கு புவிசார் குறியீடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுத்தது. அதே நேரத்திலே மல்லிகை சாகுபடி விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்தை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். மல்லிகை பொருளை அந்த பூக்களை பறிப்பதற்கு அதை பறிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போன்று மல்லிகை மலர் செடிகளுக்கான அந்த உரங்கள் கூட போலியான உரங்களை ஆளுகிற திமுக அரசு விற்பதாகவும் அதனை விற்பவர்கள் திமுக நிர்வாகிகளே தடையமைத்து விற்பனை செய்வதாகவும் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய உரத்தில் கூட போலியான ஒரு உரத்தை விற்பனை செய்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்களுடைய தரம், இவர்களுடைய விவசாயிகள் மீதான அக்கறை இருக்கிறது என்பதை இது தோலுரித்து காட்டுகிறது. இருந்த போதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய குறைகளை விவசாயிகளுடைய நாயகனாக பாதுகாவலராக இருந்து கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக விவசாயிகளுடைய சுயத்துடைக்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், குளங்களை குடிமராமத்து செய்து நீர்நிலைகளை பாதுகாத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழகம் முழுவதும் செழிப்பாக இருந்தது. இன்றைக்கு தூர்வாரப்பட்ட அனைத்தையும் துத்துவிடக்கூடிய மண்ணால் துர்ந்து போகக்கூடிய நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குடிமராமத்து முறையாக செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையிலே மதுரையில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ விவசாயிகள் வாசனை தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி சொல்லுகிற போது அறிவித்திருந்தார். அதை நன்றி தெரிவிப்பதற்காக மல்லிகை மலர்களுடைய கூடைகளோடு விவசாயிகள் நேரிலே வந்து சந்தித்து தங்களுடைய வேதனையை, துயரத்தை, வியர்வையை அறிந்து இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்று நிறைவேற்றி தருவதாக அறிவித்திருக்கிறீர்கள். 2026 மதுரை மாவட்ட ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஆதரவு அதிமுகவிற்கு தான். அதிமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். 2026 மதுரை மாவட்டத்திலே மல்லிகை பூ வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும். அப்போதுதான் விவசாயிகளுக்கு தேவையான விலை, அந்த விளைவிக்கக்கூடிய ஓரளவு விலையாவது எங்களுக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்ற வாசனை திரவிய தொழிற்சாலை மூலமாக ஏராளமான குறிப்பாக வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்க முடியும் என்கிற ஒரு நிலையம் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் அந்த மல்லிகை மலருடைய தன்மை, அதே போல மல்லிகைப்பூ விவசாயத்திற்கு எவ்வளவு காலங்கள் ஆகிறது, அந்த மல்லிகைப்பூ விளைவிப்பதற்கான இடர்பாடுகள் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் கேட்டறிந்தார். விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக மல்லிகைப்பூ மலர் கூடைகளை கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் மல்லிகைப்பூவை போல வெள்ளை மனம் கொண்டவர், நீங்கள் 2026 அரியணை ஏற்போவது உறுதி என்கிற அந்த உறுதி ஒரு வாழ்த்தை தெரிவித்தார்கள். அதே போன்று மல்லிகைப்பூவோல் வாழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை பிரச்சார பயணத்திற்கு அவர்கள் வழியளித்து வைத்திருக்கிறார்கள். மதுரை மல்லிகை வாசத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு முதல் சட்டமன்ற 2வது நாளாக மேலூர் சட்டமன்ற தொகுதியிலே முதல் தொகுதி இன்றைக்கு தனது எழுச்சி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு சென்று வருகிறார். அடுத்ததாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும், அடுத்ததாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி புதூர் பகுதியிலும் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தனது எழுச்சி பயணத்தை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகாஷ்.